சின்ன வயசில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னை நானே வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அட்மையர் பண்ணிப்பேன். ஒரு மாரி வித்தியாச வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்ஸ் வச்சு, கன்னத்த பிடிச்சி கிள்ளிக்கிட்டு, அது ஒரு மாரி அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ முடி இருக்கோ, அவ்வளோதான் இங்கேயும் இருக்கும். அவ்வளோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனாலுமே அப்போ அந்த செல்ஃப் அட்மைரேஷன் நல்லாவே இருந்துச்சு. அது வந்து காலப்போக்கில ஒரு மாரி காலேஜ் படிக்கிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் அட்மைரேஷனே என்ட்டருந்து காணாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து இது மாரி, "அது பிரையாரிட்டீஸ் யுவர் செல்ஃப், யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப்" அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்துச்சு. ஆக்சுவலா நான் நெறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். பிரையாரிட்டீஸ் யுவர் செல்ஃப், நமக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம். அப்போ வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுறப்ப தான் எனக்கே தெரியுது, நான் வந்து என்னைய நெறைய விஷயத்துல லூஸ் பண்ணிட்டேங்கிற மாரி. இந்த ஒரு ப்ராசஸில் எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒன்று தான். இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப் டு த 100%, யூ வில் லவ் அதர்ஸ் அண்ட் த பீப்பிள் அரவுண்ட் யூ டு த 200%. நம்மள மதிக்கணும் ஃபஸ்ட். அதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். நம்ம பாசமாக பார்த்துக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, நமக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட காசு கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். நம்ம ஒருத்தவங்கள வந்து ஐடல் பண்ணுறோன்னா, நமக்கு அப்புறம் தான் அவங்களும். இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிக்கி, ஆதிதான், மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் கேலக்ஸி, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு நம்ம தான் வந்து மிஸ்டர் கேலக்ஸி, மிஸ் கேலக்ஸி, எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு நம்ம தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குட்டி தாட் தான். பி யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் யுவர் கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் யுவர்ஸ் டு அதர்ஸ்.